மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு சாதாரண பயணமாக பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பெரிய சாகசமாக கருதுவார்கள். அவர்களின் மனதில் எப்போதும் புதிய எண்ணங்கள், புதிய கனவுகள், புதிய இலக்குகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரே இடத்தில் நீண்ட காலம் நின்று கொண்டிருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. புதிய மனிதர்களை சந்திப்பது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, புதிய அனுபவங்களை சேர்ப்பது போன்றவற்றில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களின் பேச்சில் நேர்மை அதிகமாக இருக்கும். மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்லிவிடும் பழக்கம் காரணமாக சில நேரங்களில் மற்றவர்களுக்கு அவர்கள் கடுமையாக பேசுவது போல தோன்றலாம். ஆனால் அவர்களின் உள்ளம் மிகவும் தூய்மையானது. பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அரிதாகவே இருக்கும். தன்னம்பிக்கை, துணிச்சல், சுதந்திர உணர்வு, உயர்ந்த சிந்தனை ஆகியவை தனுசு ராசிக்காரர்களின் முக்கிய அடையாளங்களாக அமைகின்றன. தனுசு ராசிக்காரர்களின் சிந்தனை சாதாரண எல்லைக்குள் அடங்காது. அவர்கள் எப்போதும் பெரிய அளவில் யோசிப்பார்கள். ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்ப்பதற்கு பதிலாக அதன் ஆழத்திற்கு சென்று புரிந்து கொள்ள விரும்புவார்கள். கல்வி, தத்துவம், ஆன்மீகம், அறிவியல், வரலாறு, உலக நிகழ்வுகள் போன்ற பல்வேறு துறைகளில் ஆர்வங்கள் கொண்டிருப்பார்கள். இவர்களிடம் பேச ஆரம்பித்தால் பல புதிய தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். புத்தகங்கள், பயணங்கள், அனுபவங்கள் ஆகியவற்றின் மூலம் அறிவை பெருக்கிக் கொள்ள விரும்புவார்கள். வாழ்க்கையில் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் வலுவாக இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க அறிவை பயன்படுத்துவார்கள். அதனால் பலர் இவர்களை வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் மதிப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் நண்பர்களை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள். அவர்களின் பேச்சு, நகைச்சுவை உணர்வு, தன்னம்பிக்கை ஆகியவை மற்றவர்களை எளிதில் கவர்ந்துவிடும். நண்பர்களுடன் இருப்பதை மிகவும் விரும்புவார்கள். ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய சுதந்திரத்தையும் பாதுகாத்து கொள்வார்கள். யாராலும் கட்டுப்படுத்தப்படுவது இவர்களுக்கு பிடிக்காது. உண்மையான நண்பர்களுக்காக எந்த அளவுக்கும் உதவ தயாராக இருப்பார்கள். அவர்களின் நட்பில் போலித்தனம் இருக்காது. யாராவது தவறு செய்தால் அதை நேரடியாக சொல்லிவிடுவார்கள். சில நேரங்களில் இந்த வெளிப்படைத்தன்மை காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருந்தாலும் காலப்போக்கில் மக்கள் இவர்களின் உண்மையான அன்புகளையும் நேர்மைகளையும் புரிந்து கொள்வார்கள். அதனால் இவர்களுக்கு வாழ்க்கையில் நீண்ட கால நட்புகள் உருவாகும் வாய்ப்புகள் அதிகம். காதலில் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். ஒருவரை மனதார நேசித்துவிட்டால் அவர்களுக்காக பல தியாகங்கள் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் காதல் உறவில் சுதந்திரம் இல்லாமல் கட்டுப்பாடுகள் அதிகரித்தால் மனதளவில் விலக ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்குள் புரிதல், நம்பிக்கை, நட்பு போன்ற அம்சங்கள் மிகவும் முக்கியம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்க முயற்சி செய்வார்கள். குடும்ப உறுப்பினர்கள் வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடன் நண்பர்களைப் போல பழகுவார்கள். வாழ்க்கை துணையுடன் புதிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள். சுற்றுலா, பயணம், புதிய திட்டங்கள் போன்றவற்றில் குடும்பத்தினரையும் இணைத்து கொள்வார்கள். குடும்பத்தில் உற்சாகத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வரும் தன்மை இவர்களிடம் அதிகமாக காணப்படும். தனுசு ராசிக்காரர்கள் ஒரே மாதிரியான வேலைகளை நீண்ட காலம் செய்வதில் சிரமப்படுவார்கள். சவால்கள் நிறைந்த துறைகள், பயணம் தொடர்பான வேலைகள், கல்வித்துறை, சட்டம், நிர்வாகம், ஊடகம், எழுத்து, பயிற்சி வளித்தல், அணிகம், வெளிநாட்டு தொடர்புகள் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். பெரிய இலக்குகளை நிர்ணயித்து அதனை அடைய தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். ஆரம்பத்தில் சில தடைகள் வந்தாலும் பின்னர் குறிப்பிடத்தக்க உயர்வை அடைவார்கள். பணத்தை சம்பாதிக்கும் திறன் நல்லதாக இருந்தாலும் சில நேரங்களில் செலவுகளையும் அதிகப்படுத்தி விடுவார்கள். அனுபவங்களுக்காகவும் பயணங்களுக்காகவும் பணத்தை செலவிட விரும்புவார்கள். இருந்தாலும் வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் நல்ல பொருளாதார நிலையை உருவாக்கி கொள்ளும் திறன் இவர்களிடம் இருக்கும். அதிர்ஷ்டமும் உழைப்பும் இணையும் போது இவர்களின் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் நிகழும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆன்மீக ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது. அவர்கள் வெறும் சடங்குகளில் மட்டும் வாழ்க்கை நம்பிக்கை வைப்பதில்லை. வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை தேடுவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். உலகம் ஏன் இப்படி இயங்குகிறது, மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன, உண்மையான மகிழ்ச்சி எங்கே உள்ளது போன்ற கேள்விகள் இவர்களின் மனதில் அடிக்கடி தோன்றும். அதனால் ஆன்மீக நூல்கள், தத்துவ சிந்தனைகள், யாத்திரைகள் போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். பிறருக்கு உதவுவதன் மூலம் கிடைக்கும் மனநிறைவை மிகவும் மதிப்பார்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். அதனால் பலரின் வாழ்க்கையில் ஊக்கமளிக்கும் நபர்களாக மாறுவார்கள். அதே போலதான் தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை வெறும் தேவைக்காக மட்டும் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. அவர்கள் பணத்தை ஒரு சுதந்திரத்தின் கருவியாக பார்க்கிறார்கள். வாழ்க்கையில் தங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யவும், புதிய அனுபவங்களை பெறவும், உலகத்தை சுற்றி பார்க்கவும் பணம் அவசியம் என்பதை நன்றாக புரிந்திருப்பார்கள். அதனால் பணம் சம்பாதிப்பதில் திறமையானவர்களாக இருந்தாலும் அதை அனுபவங்களுக்காக செலவழிக்கவும் தயங்க மாட்டார்கள்.
இளம் வயதில் பணம் சேமிப்பதில் சிரமம் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை அனுபவங்கள் அதிகரிக்க பணத்தின் மதிப்பை ஆழமாக உணர ஆரம்பிப்பார்கள். அதன் பிறகு முதலீடு, சொத்து சேர்த்தல், நிலம் வாங்குதல், தொழில் விரிவாக்கம் போன்றவற்றில் கவனம் செலுத்துவார்கள். பல தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் வருமான உயர்வு அல்லது எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றம் நிகழும் காலங்கள் இருக்கும். ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் மாறக்கூடிய அளவுக்கு செல்வம் வளம் பெருகும் திறன் இவர்களிடம் காணப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரத்தை விரும்பினால் குடும்ப பாசம் இல்லாதவர்கள் அல்ல. மாறாக அவர்கள் குடும்பத்தினரை மிகவும் நேசிப்பார்கள். ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதம் சற்று வித்தியாசமாக இருக்கும். சிலர் போல அடிக்கடி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் செயல்களின் மூலம் அன்பை காட்டுவார்கள். பெற்றோருக்கு வாழ்க்கையில் நல்ல நிலை கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் சிரமத்தில் இருந்தால் முதலில் உதவ முன்வருவார்கள். சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காரணம், அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். இருந்தாலும் குடும்பத்தின் மீதுள்ள அக்கறை ஒருபோதும் குறையாது. காலப்போக்கில் குடும்பத்தின் முக்கிய தூணாக மாறும் தன்மை இவர்களிடம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லாது. அதில் பல எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். ஒரு நாள் சாதாரணமாக இருந்த வாழ்க்கை ஒரு புதிய வாய்ப்பால் முற்றிலும் மாறிவிடும். ஒரு பயணம், ஒரு புதிய வேலை, ஒரு முக்கியமான சந்திப்பு அல்லது ஒரு திடீர் முடிவு இவர்களின் எதிர்காலத்தை மாற்றக்கூடியதாக அமையும். மற்றவர்கள் பல வருடங்கள் திட்டமிடும் விஷயங்களை இவர்கள் சில நாட்களில் முடிவு செய்து சாதித்துவிடும் திறன் கொண்டவர்கள். சில நேரங்களில் இந்த அவசர முடிவுகள் சவால்களையும் கொண்டு வரும். ஆனால் அதே நேரத்தில் பெரிய வெற்றிகளையும் உருவாக்கும். அவர்களின் வாழ்க்கையின் அழகு என்னவென்றால் அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர்களுக்கே கணிக்க முடியாது. அதனால் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் வயது அதிகரிக்க ஆன்மீக சிந்தனைகளில் ஆழமாக ஈடுபடுவார்கள். உலகில் கிடைக்கும் பொருள், வசதிகள் மட்டுமே உண்மையான மகிழ்ச்சியை தராது என்பதை ஒரு கட்டத்தில் உணர ஆரம்பிப்பார்கள். அதன் பிறகு வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை தேடுவார்கள். பலர் யாத்திரைகள், தியானம், வேதாந்த சிந்தனைகள், ஆன்மீக நூல்கள் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள். இவர்களிடம் உள்ளுணர்வு சக்தியும் நன்றாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே உணரும் திறன் இருப்பது போல தோன்றும். இந்த உள்ளுணர்வை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையின் பல முக்கிய முடிவுகளில் சரியான பாதையை தேர்வு செய்ய முடியும். தனுசு ராசிக்காரர்கள் வயது ஆக மற்றவர்களின் மரியாதையை அதிகமாக பெறுவார்கள். காரணம், அவர்கள் வாழ்நாளில் பெற்ற அனுபவங்களும் அறிவும் ஆகும். இளமையில் சாகச மனப்பான்மையுடன் இருந்தவர்கள் பின்னர் பலருக்கு வழிகாட்டும் நபர்களாக மாறுவார்கள். குடும்பத்தில் மட்டுமில்லாமல் சமூகத்திலும் மதிப்புக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்களின் ஆலோசனைகள் பலருக்கு உதவியாக இருக்கும். முதுமை காலத்தில் கூட புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் குறையாது. பலர் ஓய்வெடுக்கும் வயதிலும் இவர்கள் புதிய திட்டங்களை தொடங்கும் மனநிலையுடன் இருப்பார்கள். அதனால் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள். மற்றவர்கள் இருளை மட்டும் பார்க்கும் நேரத்தில் கூட இவர்கள் அந்த இருளின் முடிவில் இருக்கும் ஒளியை கற்பனை செய்வார்கள். அதனால் தோல்வி இவர்களை உடைக்காது, மாறாக மேலும் வலிமையாக்கும். அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக மாற்றிக்கொள்வார்கள். கனவுகள், தைரியம், சுதந்திரம், அறிவு, ஆன்மீகம், மனிதநேயம் ஆகிய அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு தனித்துவமான ஆளுமையாக தனுசு ராசிக்காரர்கள் திகழ்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை எப்போதும் வளர்ச்சி, தேடல், சாதனை மற்றும் புதிய தொடக்கங்களால் நிரம்பிய ஒரு நீண்ட வெற்றி பயணமாகவே இருக்கும். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் வெளிப்படையாக பார்க்கும் போது மிகவும் சாதாரணமான ஆசைகளை கொண்டவர்கள் போல தோன்றலாம். ஆனால் அவர்களின் மனதின் ஆழத்தில் மிகவும் பெரிய கனவுகள் மறைந்திருக்கும். மற்றவர்கள் நினைக்காத உயரங்களை அடைய வேண்டும், தங்களுக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க வேண்டும், உலகம் தங்களை நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். சிறிய வெற்றிகள் கிடைத்தாலும் அதில் திருப்தி அடையாமல் தொடர்ந்து அடுத்த இலக்கை நோக்கி செல்வார்கள். அவர்கள் கனவுகள் பெரும்பாலும் தங்களுக்காக மட்டுமல்ல, குடும்பம், நண்பர்கள், சமூகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் தங்களால் பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்கார்கள். அதனால் அவர்களின் வாழ்க்கையில் சாதனைகள் வந்தால் அதன் பலனை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை உருவாகும். பல நேரங்களில் அவர்கள் வெளியில் சொல்லாத கனவுகளே பின்னர் நிஜமாக மாறி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரு வித்தியாசமான முறையில் செயல்படுவது போல தோன்றும். பலர் திட்டமிட்டு முயற்சி செய்து பெற முடியாத வாய்ப்புகள் இவர்களிடம் திடீரென வந்து சேரலாம். சில நேரங்களில் எல்லாம் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் தருணத்தில் கூட எதிர்பாராத ஒரு உதவி, ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஒரு நல்ல செய்தி அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும். அதனால் பலர் இவர்களை அதிர்ஷ்டமுடையவர்கள் என்று கூடுவார்கள். ஆனால் உண்மையில் அந்த அதிர்ஷ்டத்தின் பின்னால் அவர்களின் தைரியமும் விடாமுயற்சியும் இருக்கும். மற்றவர்கள் பயந்து விளங்கும் இடங்களில் கூட இவர்கள் முன்னேற துணிவார்கள். அந்த துணிச்சலே புதிய வாய்ப்புகளை அவர்களிடம் கொண்டு வருகிறது. அதனால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது வெறும் சம்பவம் அல்ல, அது அவர்களின் செயல்பாட்டுடன் இணைந்த ஒரு சக்தியாகவே அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று அவர்களின் பேச்சுத்திறன். அவர்கள் பேச ஆரம்பித்தால் மற்றவர்கள் ஆர்வமாக கேட்க தொடங்குவார்கள். காரணம், அவர்கள் பேசும் வார்த்தைகளில் உயிரோட்டம் இருக்கும். அனுபவங்கள், நகைச்சுவை, அறிவு, உண்மை ஆகிய அனைத்தும் கலந்த ஒரு தனித்துவமான நடை அவர்களிடம் காணப்படும். ஒரு கூட்டத்தில் அவர்கள் இருந்தால் அந்த சூழ்நிலையவே உற்சாகமாக மாற்றும். பல நேரங்களில் அவர்கள் அறியாமலே மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பவர்களாக மாறி விடுவார்கள். துவண்டு போனவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதும் தோல்வியடைந்தவர்களை மீண்டும் எழச் செய்வதும் இவர்களால் இயல்பாக நடைபெறும். அதனால் ஆசிரியர், பேச்சாளர், பயிற்சியாளர், ஆலோசகர், எழுத்தாளர் போன்ற துறைகளில் இவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடும். தனுசு ராசிக்காரர்கள் முன்னேற ஆரம்பிப்பதால் அவர்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் உருவாகலாம். காரணம், அவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். பலர் முயற்சி செய்ய தயங்கும் விஷயங்களை கூட இவர்கள் முயற்சி செய்வார்கள். இந்த தைரியம் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் வாழ்க்கையில் தேவையற்ற விமர்சனங்கள், தவறான புரிதல்கள், மறைமுக எதிர்ப்புகள் போன்றவற்றை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இவர்கள் ஒரு விஷயத்தில் மிகவும் வித்தியாசமானவர்கள். எதிர்ப்புகள் வந்தால் உடனே சோர்ந்து போகாமல் அதையே தங்களின் வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றிக் கொள்வார்கள். அவர்களை விமர்சித்தவர்களுக்கே பின்னர் தங்களின் சாதனைகளால் பதில் அளிப்பார்கள். இந்த மன வலிமையே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. தனுசு ராசிக்காரர்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்தாலும் அவர்களின் மனம் எப்போதும் எதிர்காலத்தை நோக்கியே இருக்கும். இன்று எடுக்கும் ஒரு முடிவு 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன பலன் தரும் என்பதை பற்றி கூட யோசிப்பார்கள். அதனால் பல நேரங்களில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் ஆரம்பத்தில் மற்றவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அந்த முடிவுகளின் அர்த்தம் வெளிப்படும். அவர்கள் எப்போதும் வளர்ச்சி அடைய வேண்டும், புதிய உயரங்களை தொட வேண்டும், தங்களின் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவார்கள். வாழ்க்கையில் எவ்வளவு வெற்றி கிடைத்தாலும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்ற மனப்பான்மையை இழக்க மாட்டார்கள். மேலும் சிலர் வாழ்ந்து மறைந்து விடுகிறார்கள். சிலர் வாழ்ந்து தங்களின் தடத்தை பதித்து செல்கிறார்கள். தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் 2வது வகையை சேர்ந்தவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில், தொழிலில், நட்பில், சமூகத்தில் எந்த இடமாக இருந்தாலும் தங்களின் தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குவார்கள். அவர்களின் சிந்தனைகள், செயல்கள், ஊக்கமளிக்கும் வார்த்தைகள், பிறருக்காக செய்த உதவிகள் ஆகியவை நீண்ட காலம் நினைவில் நிற்கும். அதனால் தனுசு ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி அவர்கள் சம்பாதிக்கும் பணத்திலும் பதவியிலும் மட்டுமல்ல, அவர்கள் தொடும் மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நல்ல மாற்றங்களில் தான் இருக்கிறது. அவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல, பலருக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள பயணமாகவே அமைகிறது. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை தொலைவிலிருந்து பார்ப்பவர்கள் அவர்களுக்கு எல்லாமே எளிதாக கிடைத்து விடுகிறது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் எண்ணற்ற போராட்டங்கள் மறைந்திருக்கும். வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் பல தடைகள், எதிர்பாராத தோல்விகள், நம்பியவர்களால் ஏற்படும் ஏமாற்றங்கள் போன்றவற்றை சந்திக்க நேரிடலாம். இருந்தாலும் அவர்கள் ஒரு விஷயத்தில் தனித்துவமானவர்கள். எவ்வளவு தடைகள் வந்தாலும் மனதை உடைக்காமல் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றல் அவர்களிடம் இருக்கும். தோல்வி என்பது முடிவு அல்ல, அடுத்த வெற்றிக்கான தயாரிப்பு என்று நம்புவார்கள். அதனால் மற்றவர்கள் கைவிடும் நேரத்தில் கூட இவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து இறுதியில் வெற்றியை தங்கள் பக்கம் திருப்பிக் கொள்வார்கள். இந்த விடாமுயற்சிதான் தனுசு ராசிக்காரர்களின் உண்மையான செல்வமாகும். பல தனுசு ராசிக்காரர்கள் தங்களை தலைவர்களாக நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் சூழ்நிலை உருவானால் அவர்கள் இயல்பாகவே வழிகாட்டும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு குழுவில் குழப்பம் ஏற்பட்டால் அனைவரும் தன்னிச்சையாக இவர்களை நோக்கி பார்ப்பார்கள். காரணம், அவர்கள் முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக சிந்தித்து சரியான தீர்வை கண்டுபிடிக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். மற்றவர்களை ஊக்குவிப்பது, அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்வது, அனைவரையும் ஒன்றிணைந்து செயல்பட செய்வது போன்ற குணங்கள் இவர்களிடம் இயற்கையாகவே காணப்படும். அதனால் தொழில், வணிகம், சமூக சேவை, கல்வி போன்ற துறைகளில் பெரிய பொறுப்புகளை ஏற்று வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே மற்றவர்களை எளிதில் நம்பும் குணம் கொண்டவர்கள். அவர்கள் தங்கள் எப்படி உண்மையாக இருக்கிறார்களோ மற்றவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நினைப்பார்கள். இந்த நலப்பான்மை காரணமாக சில நேரங்களில் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடலாம். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் அல்லது தொழில் தொடர்பான சிலர் இவர்களின் நம்பிக்கையை உடைக்கக்கூடும். இந்த அனுபவங்கள் அவர்களை மிகவும் பாதிக்கும். ஆனால் அந்த வேதனைகள் கூட இவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக மாறும். அதன் பிறகு யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எவ்வளவு தூரம் பழக வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக கற்றுக்கொள்வார்கள். ஒருமுறை காயமடைந்த மனம் மீண்டும் வலிமையாக மாறும் போது அவர்கள் முன்பை விட அதிக அறிவுடனும் அனுபவத்துடனும் செயல்படுவார்கள். வயது எவ்வளவு அதிகரித்தாலும் தனுசு ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒரு குழந்தை மனம் எப்போதும் உயிருடன் இருக்கும். புதிய விஷயங்களை பார்க்கும் ஆர்வம், புதிதாக கற்றுக்கொள்ளும் உற்சாகம், சின்ன விஷயங்களில் கூட மகிழ்ச்சிகளை கண்டுபிடிக்கும்
பிடிக்கும் திறன் போன்றவை இவர்களை எப்போதும் இளமையாக வைத்திருக்கும். மற்றவர்கள் சலிப்பாக கருதும் வாழ்க்கையில் கூட இவர்கள் புதுமையை தேடுவார்கள். அதனால் அவர்களுடன் இருக்கும் மனிதர்களுக்கும் ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். இந்த குணம் காரணமாக அவர்கள் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் நம்பிக்கைகளை இழக்காமல் இருப்பார்கள். உலகம் முழுவதும் வாய்ப்புகள் நிறைந்திருக்கின்றன என்ற எண்ணமே அவர்களை தொடர்ந்து முன்னேற்றும். தனுசு ராசிக்காரர்கள் புகழுக்காக ஓடுபவர்கள் அல்ல. ஆனால் அவர்களின் செயல்பாடுகள் அவர்களுக்கு மரியாதைகளையும் புகழையும் கொண்டு வரும். அவர்கள் எங்கு இருந்தாலும் நேர்மை, உழைப்பு, அறிவு மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றால் மற்றவர்களின் மனதில் இடம் பிடிப்பார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் சொல்வதை மக்கள் கவனமாக கேட்க தொடங்குவார்கள். அவர்களின் அனுபவங்களும் கருத்துக்களும் மதிப்பை பெறும். சமூகத்தில் நல்ல பெயர் உருவாகும். பலர் இவர்களை ஒரு முன்மாதிரியாக கூட பார்க்கலாம். இந்த மரியாதை ஒரே நாளில் வராது. பல வருடங்களாக அவர்கள் உருவாக்கிய நம்பிக்கையின் பலனாகவே அது கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு வழியில் சொல்ல வேண்டுமென்றால் அது தேடலின் வாழ்க்கை என்று கூட சொல்லலாம். அவர்கள் எப்போதும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அறிவை தேடுவார்கள், அனுபவத்தை தேடுவார்கள், வெற்றிகளை தேடுவார்கள், மகிழ்ச்சிகளை தேடுவார்கள், வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தையும் தேடுவார்கள். இந்த தேடலே அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்துகிறது. அவர்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடமாகவும், புதிய சகாப்சமாகவும், சாகசமாகவும், ஒரு புதிய வாய்ப்பாகவும் மாறுகிறது. அதனால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெறும் ஆண்டுகளின் தொகுப்பல்ல. அது எண்ணற்ற அனுபவங்கள், நினைவுகள், சாதனைகள் மற்றும் மனிதர்களின் இதயங்களில் பதிந்த தடயங்களின் அற்புதமான தொகுப்பாகவே அமைகிறது. அவர்களின் பயணம் தொடையும் வரை புதிய கனவுகளும் புதிய வெற்றிகளும் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும். மேலும் தனுசு ராசிக்காரர்களை முதலில் சந்திக்கும் பலருக்கு அவர்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அவர்களுடன் சில காலம் பழகிய பிறகுதான் அவர்களின் ஆளுமையை ஆழம் புரியும். அவர்கள் எங்கு இருந்தாலும் ஒரு தனித்துவமான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் தனியாக தெரியும் குணம் இவர்களிடம் இருக்கும். காரணம், அவர்கள் பேசும் விதம், சிந்திக்கும் விதம், செயல்படும் விதம் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டதாக இருக்கும். வாழ்க்கையை பற்றிய அவர்களின் பார்வை மிகவும் விரிவானது. சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் பெரிய இலக்குகளை நோக்கி சிந்திப்பார்கள். அதனால் அவர்களின் அருகில் இருப்பவர்கள் கூட தங்கள் வாழ்க்கையை பற்றி புதிய கோணத்தில் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். பல நேரங்களில் அவர்கள் அறியாமலே மற்றவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியாகவே மாறிவிடுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று அவர்களின் நேர்மையாகும். பொய்யான முகமூடிகளை அணிந்து வாழ்வது இவர்களுக்கு பிடிக்காது. மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்வார்கள். சில நேரங்களில் இந்த குணம் காரணமாக அவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் சிலர் விலகிச் செல்லலாம். ஆனால் காலப்போக்கில் அவர்களின் வார்த்தைகளில் இருக்கும் உண்மையை உணர்ந்தவர்கள் மீண்டும் இவர்களிடம் திரும்பி வருவார்கள். அவர்கள் யாரையும் ஏமாற்றி முன்னேற வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். தங்களின் உழைப்பாலும் திறமையாலும் மட்டுமே உயர வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த குணமே அவர்களுக்கு நீண்ட கால வெற்றிகளையும் நிலையான மரியாதைகளையும் வழங்கும். பலர் கனவு காண்பார்கள். ஆனால் சிலரே அதை நினைவாக்க முயற்சி செய்வார்கள். தனுசு ராசிக்காரர்கள் அந்த சிலரில் ஒருவராக இருப்பார்கள். அவர்கள் மனதில் ஒரு இலக்கு உருவானால் அதை அடைய பல வழிகளை ஆராய்வார்கள். ஆரம்பத்தில் வளங்கள் இல்லாவிட்டாலும், ஆதரவு குறைவாக இருந்தாலும், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் முயற்சிகளை நிறுத்த மாட்டார்கள். சில நேரங்களில் அவர்களின் கனவுகள் மிகவும் பெரியதாக இருப்பதால் மற்றவர்கள் அதை கேட்டு சிரிக்கக்கூடும். ஆனால் காலப்போக்கில் அதே கனவுகளை நிஜமாக்கி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் திறன் இவர்களிடம் இருக்கும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே உருவாக்க வேண்டும் என்று நம்புவார்கள். இந்த நம்பிக்கையே அவர்களை தொடர்ந்து முன்னேற்றும். மேலும் இதையெல்லாம் தாண்டி வெளியில் மிகவும் வலிமையாக தெரிந்தாலும் தனுசு ராசிக்காரர்களின் உள்ளம் மிகவும் மென்மையானது. அவர்கள் நேசிக்கும் மனிதர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். ஒருவரை மனதார ஏற்றுக்கொண்டால் அவர்களை வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் அன்புக்கு பதிலாக அலட்சியம் அல்லது துரோகம் கிடைத்தால் மனதளவில் மிகவும் காயப்படுவார்கள். ஆனால் அந்த காயத்தை வெளியில் காட்ட மாட்டார்கள். அமைதியாக தாங்கிக் கொண்டு முன்னேற முயற்சிப்பார்கள். இதனால் பலர் அவர்களை உணர்ச்சியற்றவர்கள் என்று தவறாக நினைக்கலாம். உண்மையில் அவர்கள் மிகவும் ஆழமான உணர்வுகளை கொண்டவர்கள். ஆனால் அந்த உணர்வுகளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் அவர்கள் வயது அதிகரிக்க மேலும் பிரகாசிப்பார்கள். இளமையில் கிடைத்த அனுபவங்கள், செய்த தவறுகள், சந்தித்த மனிதர்கள், கடந்த சவால்கள் ஆகிய அனைத்தும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பலமாகவே மாறும். அதனால் வாழ்க்கையின் நடுப்பகுதி மற்றும் அதற்கு பிறகான காலங்களில் பல முக்கிய முன்னேற்றங்கள் நிகழலாம். பொருளாதார வளர்ச்சி, சமூக மரியாதை, குடும்ப நிலைத்தன்மை, ஆன்மீக தெளிவு போன்ற பல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். அவர்களின் வாழ்க்கை மெதுவாக உயர்ந்தாலும் அந்த உயர்வு நிலையானதாக இருக்கும்.
அதுவே அவர்களின் உண்மையான வெற்றி. தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் மிகவும் எளிமையானது. அவர்கள் பயத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்வார்கள். தோல்வியை விட முயற்சிகளை தேர்வு செய்வார்கள். வெறுப்பை விட அன்பை தேர்வு செய்வார்கள். கட்டுப்பாடுகளை விட சுதந்திரத்தை தேர்வு செய்வார்கள். இதனால் அவர்களின் வாழ்க்கை பல நேரங்களில் சவால்களால் நிரம்பி இருந்தாலும் அதே நேரத்தில் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அவர்கள் எப்போதும் தங்களை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் வாழ்க்கை முழுவதும் மாணவர்களாகவே இருப்பார்கள். கற்றல், வளர்ச்சி, அனுபவம், பகிர்வு ஆகிய 4 தூண்களின் மேல் அவர்களின் வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது. இதுவே அவர்களை தனுசு ராசிக்காரர்களாக மட்டுமல்லாமல் பலருக்கு ஊக்கமளிக்கும் மனிதர்களாகவும் மாற்றுகிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் மிகவும் முக்கியமான திருப்பு முனைகளாக அமையும். அந்த நேரங்களில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பல ஆண்டுகளுக்கு பிறகும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். சாதாரணமாக தோன்றும் ஒரு சந்திப்பு, எதிர்பாராத ஒரு வேலை வாய்ப்பு, திடீரென கிடைக்கும் ஒரு தொழில் யோசனை அல்லது ஒரு பயணம் கூட அவர்களின் வாழ்க்கையின் திசைகளை மாற்றிவிடலாம். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் எந்த வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. பல நேரங்களில் மற்றவர்கள் கவனிக்காத சிறிய வாய்ப்புகளில் தான் இவர்களின் பெரிய வெற்றிகள் மறைந்திருக்கும். வாழ்க்கை முழுவதும் ஒரே பாதையில் செல்லாமல் தேவையான நேரத்தில் புதிய பாதைகளை தேர்வு செய்யும் தைரியம் இவர்களிடம் இருக்கும். அந்த தைரியமே அவர்களை எதிர்காலத்தில் உயர்ந்த நிலைகளுக்கு கொண்டு செல்லும். மேலும் இது ஒரு முடிவு அல்ல, இன்னும் சிறந்தது என்னை காத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையே அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆயுதமாகவே அமைகிறது. சரி, உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போகிறது தெரிய வேண்டுமா? அப்படி என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகிறது.